இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய கிறிஸ்தவ நிலைமையை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கு 3 விதமான கிறிஸ்தவர்கள் உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சபைக்கு வருவது மிகவும் கடினமான காரியம். இந்த 3 விதமான கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு வருவார் என்றால் அது மிகவும் ஆச்சரியமான காரியம். முதலாவது கிறிஸ்தவர்கள் சபைக்கு வருவார்கள், குழந்தை பிரதிஷ்டை செய்வதற்காக வருவார்கள். இவர்கள் குழந்தை பிரதிஷ்டை செய்த பிறகு சபையிலிருந்து காணாது போய்விடுவார்கள். அவர்களை 27 வருஷத்திற்கு காண முடியாது. 27 வருடம் கழித்து திரும்ப சபைக்கு வருவார்கள். காரணம், குடும்பத்தில் திருமண காரியம். திருமணம் முடித்த பிறகு அவர்கள் திரும்ப வரமாட்டார்கள். அடுத்தது ஒரு 30 வருஷம் கழித்து திரும்ப அவர்களை தூக்கி கொண்டு வருவார்கள். ஏனென்றால் அவர்களால் நடக்க முடியாது, அவர்கள் மரணம் அடைந்து வருவார்கள். மூன்றாவது, அவர்கள் அடக்க ஆராதனை செய்வதற்கு சபைக்கு வருகிற கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களில் பெருகி கொண்டிருக்கிறார்கள். தொட்டில் கிறிஸ்தவன், கட்டு கிறிஸ்தவன், பெட்டி கிறிஸ்தவன், இந்த 3 விதமான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சபையில் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆராதனைக்கு வாருங்கள் என்று சொன்னால் வரமாட்டார்கள். 3 தினம் மாத்திரம் வருவார்கள். புதிய வருஷத்துக்கு வருவார்கள், இயேசு உயிர்த்தெழுந்த நாளுக்கு வருவார்கள், பிறகு அவர்கள் கிறிஸ்மஸ் நாட்களில் வருவார்கள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த நாளிலே பெருகி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு மிக ஒரு மனவேதனையான காரியம். இதை மாற்றுவதற்கு ஆண்டவர் ஒருவரால் மாத்திரம் முடியும். ஒவ்வொரு நாளும் சபைக்கு செல்ல வேண்டும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்கிற நிலைமையில் இருக்க வேண்டிய நாம் குழந்தை பிரதிஷ்டை, திருமணம், மரணம், இப்படிப்பட்ட நாட்களில் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு அவமானத்தை உண்டாக்குறோம். அப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களாக இராதபடிக்கு ஆண்டவருக்கு ஜீவன் இருக்கும் வரைக்கும் அவரை துதித்து அவருக்கு ஸ்தோத்திரத்தை செய்யுங்கள். அதையே அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். தொட்டில் கிறிஸ்தவனாக, கட்டு கிறிஸ்தவனாக, பெட்டி கிறிஸ்தவனாக நாம் வாழாதபடி ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனோடு ஒவ்வொரு நாளும் ஆராதனை செய்வோம்.